வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஃபேரிங் ஏரோ ரன்னிங் இண்டிகேட்டர் அண்ட் இந்த ப்ராடக்டோட சீரியல் நம்பர் D172. இந்த இண்டிகேட்டரில் எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏரோ டைப்பில் டாப் சைடில் கோப் எல்இடி இருக்குது. ஸோ இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் நார்மல் எல்இடி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த இண்டிகேட்டரோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. ஸோ இண்டிகேட்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரப்பர் புஷ்ஷும் அட்டாச் ஆகிருக்கு. அதோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹெவி மெட்டல் ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக R15, V1, V2, V3, ஹீரோ ZMR, CBR, KTM அந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த வண்டியில் சைடில் ஸ்கூப் இருக்கோ அந்த ஸ்கூப்போட பாடியில் இந்த இண்டிகேட்டரை ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கும் அந்த ஸ்கூப்போட பாடிக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டரோட பேக் சைட்லேயே இந்த ரப்பர் புஷ் இருக்கனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இண்டிகேட்டரோட சைஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 4 cm. இண்டிகேட்டரோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 7.4 cm. அண்ட் இண்டிகேட்டரோட சைடில் பிரெத் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 cm. அண்ட் கீழே பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா 12 mm சைஸில் போல்டு இருக்குது. அண்ட் இண்டிகேட்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் புஷ் அட்டாச் ஆகிருந்துச்சு. இந்த ரப்பர் புஷ்ஷோட சைஸும் பார்த்துடலாம். இந்த ரப்பர் புஷ்ஷோட லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 4.2 cm. அண்ட் புஷ்ஷோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 7.6 cm. சைடில் புஷ்ஷோட பிரெத் சைஸ் 0.8 cm. அண்ட் இது கூட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ரப்பர் வாசரும் இருக்குது. அண்ட் இந்த இண்டிகேட்டரில் மொத்தம் 3 வயர்ஸ் இருக்குது. பிளாக், ரெட், அப்புறம் க்ரீன் கலர் ஒயர். இதில் பிளாக் ஒயர் நெகட்டிவ் லைன், ரெட் அண்ட் க்ரீன் ஒயரை பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ நார்மல் எல்இடி ப்ளூ கலரில் எரியும். இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ எல்லோ கலர் கோப் எல்இடி ஆன் ஆகும். இது ரன்னிங் டைப்பில் எரியும். இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 12 DC லைனில் கனெக்ட் பண்ணுறோம். AC லைன் டைனமோ கரண்ட்டில் இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரில் லைன் கொடுத்துருக்கோம். கீழே பாட்டமில் இருக்க நார்மல் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ கலரில் எரியுது. இது நம்ம பார்க்கிங் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ டைப்பில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆயிடுச்சு, ரன்னிங் டைப்பில் எரியுது. இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஒயருக்குமே லைன் கொடுத்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கீ ஆன் பண்ணணுமே பாட்டமில் இருக்க நார்மல் எல்இடி ப்ளூ கலரில் எரியும். இதை நீங்கள் பார்க்கிங் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்பயுமே ஆன்லேயே இருக்கும். நீங்கள் கீ ஆஃப் பண்ணுறப்ப மட்டும் கீழே பாட்டமில் இருக்க எல்இடி ஆஃப் ஆகும். இண்டிகேட்டர் போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ டைப்பில் இருக்க கோப் எல்இடி எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைன். அடுத்து நம்ம பிரேக் லைட் வித் இண்டிகேட்டர் லைனில் கொடுக்குறப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனில் கொடுக்குறப்போ இண்டிகேட்டர் போடுறப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஆரோ டைப்பில் இருக்க கோப் எல்இடி ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் டைப்பில் எரிஞ்சிட்டே இருக்கும். இண்டிகேட்டர் போடுறப்போ மட்டும் அந்த மாதிரி எரியும். ஸோ கீழே பாட்டமில் இருக்க நார்மல் எல்இடி பிரேக் அடிக்கிறப்போ மட்டும் ஆன் ஆகும். பிரேக் லைட் வித் இண்டிகேட்டர் லைனோட ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி R15, V1, V2, V3, KTM, CBR இந்த மாதிரி மாடல் வண்டிக்கெல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூப் இருக்க எல்லா மாடல் வண்டிக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி வேறு வண்டிக்கு ஃபிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கூப்போட பாடியிலே அட்டாச் ஆகிருக்கனால நம்ம வெயிலையே வந்து பார்க்குறப்ப இதோட அவுட்லுக்கும் சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதுல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமா நாங்க எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீடைலை கீழே கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. நாங்க கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்றோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.